பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம ராஜி இருந்துட்டு டிராவல்ஸில் இந்த சபரிக்கு நீங்கள் போயிட்டு வந்துருங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கதிர் வராங்க. அண்ணன் ஒரு நிமிஷம் இருங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லைல்ல, போயிட்டு வந்துடுவீங்களா? அதெல்லாம் எந்த சிரமமும் இல்லைப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட கதிர் வந்து கேட்கவும், சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான், ஆமாம் நீ இன்னைக்கு பேப்பரெல்லாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எங்கே பேப்பர் பார்த்தேன், அப்போ எப்படி ஊரில் நடக்கிற விஷயத்தில் நீ தெரிஞ்சுக்க போகிற, இப்போ தெரிஞ்சுக்காம நீ எப்போ தெரிஞ்சுக்கலான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு முதல்ல பேப்பரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை எடுத்து கொடுக்குறாங்க. ஆமாம் ஈயா நடிகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்குறாங்க. உருப்பிட்ட மாதிரி தான், இந்த ஓரத்தில் கொடுத்துருக்காங்களா அதை படிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான், ஆமாம் போலீஸ் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நீ என்னத்தை படித்த, எதுவுமே நீ படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், படிச்சிடறேன் இனிமேல் கண்டிப்பாக படிச்சிடுறேன். சரி நீ படித்து தான் ஆகணும், இனிமேல் ட்ராவல்ஸ் பக்கம்லாம் நீ வராது, வீட்டில் உட்காந்து நல்லபடியாக படி. ஏற்கனவே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு போன தடவை யாருக்கும் தெரியாமல் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். ஆனால் இப்போ எல்லாரோட ராஜ மரியாதையிலையும் நீ போய் எக்ஸாம் எழுத போகிற, நல்லபடியாக நீ எக்ஸாம் எழுதணும், அதனால நல்லா நீ படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்காக நான் வீட்டில் இருந்தெல்லாம் படிக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் இங்கே ட்ராவல்ஸில் தான் படிக்க போகிறேன், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே படித்தெல்லாம் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, வேணா அங்கே ஒரு டேபிள் போடட்டுமா சோபாவை எடுத்துகிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாமே அங்கங்கே அப்படி இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே உட்காந்து கூட நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டு வேலை, இங்கே வந்தால் ட்ராவல்ஸ் வேலை, இதில் எங்கே நீ படிக்க போகிற, பேசாமல் நம்ம பார்த்த அந்த கோச்சிங் சென்டருக்கே நீ கிளம்பிடு, அதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இங்கேருந்தே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டு, இங்கே பாரு இந்த இடத்துல உட்காந்து இந்த புக்ஸ் ஃபுல்லாகவே நீ காலையிலே இந்த ட்ராவல்ஸ் பக்கம் வந்தால் திரும்ப நைட்டு கிளம்புற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, உனக்கு டீ காஃபி என்ன வேணாலும் சரி இந்த இடத்துலேருந்தே ஒரு ஆர்டர் மட்டும் சொல்லு, மற்றது எல்லாத்தையும் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரி இருந்துட்டு ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நீ படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் ராஜா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம செந்தில் இருந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்துட்டு, என்னப்பா இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த ஒரு ஃபைலை முடிச்சாகணும்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து கேட்டுட்டு இருந்தார். அதனால தான் அந்த ஃபைலெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சி. சரி இந்த இதை எடுத்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் சாப்பாடு வந்து ஷேர் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி நீ என்ன எடுத்துகிட்டு வந்த, உருளைக்கிழங்கு பொரியல் லெமன் சாதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, எங்களுக்கும் கொடுத்தா நாங்களும் சாப்பிடுவோம்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஒரு வேளை நம்மளே டெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. பார்த்தா கொஞ்சம் கூட அது நல்லாவே இல்லை, சப்புன்னு இருக்கு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை இது நான் ஒய்ஃப் கொஞ்சம் சுமாராக தான் சமைப்பாங்க, பரவாயில்லப்பா கொஞ்சம் கூட நாங்களும் சாப்பிட பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் செந்தில் இருந்துட்டு என்னென்னமோ காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியுது பொண்டாட்டி சமையல நீ மட்டும் தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ற, சாப்பிடு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படின்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனா வந்து கால் பண்ணுறாங்க. யார் இது, சாப்பிட்ட அப்புறமா பேசலாம்ல, இல்லை ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போய் பேசுகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, போய் சொல்லாதீங்க, நானும் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, லெமன் சாதம் ஒயிட் சாதம் மாதிரி சப்பன் இருக்கு, அது மட்டும் இல்லைங்க, உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட சுத்தமாக நல்லாவே இல்லை, நான் அதை எடுத்து வச்சுட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், நான் அதை தான் சாப்பிட போகிறேன், நீங்களும் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை மீனா, நீ கொடுத்ததை நான் சாப்பிட போகிறேன், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, மீனா சமைச்சதை கண்டிப்பாக என்னால் சாப்பிட முடியாது, பேசாமல் மீனா கிட்ட நீ கொடுத்ததான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி போய் சொல்லி நாமளும் வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. அது என்ன மீனாவுக்கு தெரியவா போகுது, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கு அடுத்து தான் இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியனோட கடையில் வியாபாரம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு.
அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, கடையில வியாபாரம் வாங்க வரவங்க, "ஆமா, பாண்டியனோட இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டீங்க போல இருக்கா? அதுவும் இதே திருமணில" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "அதுவும் மாமியாரோட பேர்லயே தொடங்கி வச்சிருக்கியேப்பா" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. பாண்டியனோட கடை இது ஒண்ணு மட்டும் தான். மத்த எந்த கடையும் பாண்டியனோட கடையே கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, தெரியாத மாதிரி இங்க வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரவணன் ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மயில இருந்துட்டு அவங்க போனதுக்கப்புறமா, அவங்க என்ன அர்த்தத்தில கேட்க வராங்கன்னு எனக்கும் புரியுது, மாமாவுக்கும் புரியுது. அத விட்டுட்டு நீங்க ஏங்க அவங்களுக்கு விளக்கம் குடுத்துட்ருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "ஓ! எனக்கு எல்லாமே தெரியும். நீ உன்னுடைய வேலைய பாரு" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "மாமா, மாமா இந்த மேல பொருள் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து குடுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் அந்த பொருள் அங்க இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கேட்கவும், "இல்ல மாமா அதெல்லாம் கொஞ்சம் தொடச்சு வைக்கலாமே." "அதனால தான் மாமா எடுத்து கொடுங்கன்னு கேட்குறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் நான் தொடச்சுக்கிறேன். உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் முன்னாடியே தங்கமயில திட்டிட்டு, சரவணன் இருந்துட்டு டெலிவரிக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. "ஏன் மாமா நான் உங்ககிட்ட நல்லபடியா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா என் மேல இவ்ளோ எரிஞ்சு விழுந்துட்டுருக்கீங்க. அப்படி நடந்துக்கிற அளவுக்கு நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? ஏன் மாமா என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏண்டி உன் மூஞ்ச வீட்ல தான் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தா இங்கேயும் என்ன நிம்மதியா விட மாட்டியா? போடி உன் வேலைய பார்த்துக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "வீட்ல தான் எல்லார்கிட்டயும் கோழி மூட்டிட்டு இருக்கியே, போய் அந்த மாரி மூட்டு போ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "மாமா நான் என்ன தப்பா பேசிட்டேன்?" அப்படின்ற மாரி சொன்ன உடனே அதுக்கு அடுத்ததா பாண்டியன் வந்து நிற்கிறாரு. பாண்டியனை பார்த்த உடனே தங்கமயில் இருந்துட்டு எதுவுமே பேசாம அழுந்துக்கிட்டே இருக்காங்க. "நீ ஏம்மா அழுந்துட்டுருக்க?" "ஒன்றும் இல்லை மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, கடைக்கு வியாபாரம் பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க. அதனால தங்கமயில் வந்து எதுவுமே பேசாம, "இதோ வந்துடுறேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, தங்கமயிலோட அப்பா வந்து நிற்கிறாரு. "ஏன்பா நீங்க இங்க வந்தீங்க? கடையிலேருந்து ஏற்கனவே ரூ. 10,000 பணத்த வேற எடுத்திருக்கீங்க. அதுக்கு முன்னையும் சில்லற பணம்லாம் வேற எடுத்திருக்கீங்க. கொண்டு வந்து வைக்கிறேன் தானே சொல்லிட்டு போனீங்க. ஆனா நீங்க என்னடான்னா எதுவுமே கொண்டு வராம வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ரெடி பண்ணவா? ஆனா என்னால ரெடி பண்ண முடியல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாணிக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏற்கனவே என் வாழ்க்கை ரொம்பவே குழப்பத்தில போயிட்டுருக்கு. தேவையில்லாம உங்களுடைய பிரச்சனைய என்னால சேர்ந்து சுமக்க முடியாது. முதல்ல நீங்க கிளம்புங்கன்னு" சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சரவணன் வந்து நிற்கிறாரு. "இந்த ஆள் எதுக்கு இப்போ வந்திருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்ன மாமா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆளுக்கு மரியாதை வேற ஒரு குறைச்சலா? மரியாதையா இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லு" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயில் இருந்துட்டு, மாமா கொஞ்சம் பார்த்து பேசுங்க" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, "இப்ப இந்த ஆளா வெளிய போவாரா? இல்ல நான் கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளட்டுமா?" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அப்படியெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானே கொண்டு போய் இவர வெளிய விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "தங்கமயிலே போங்கப்பா நீங்க. ப்ளீஸ்ப்பா நான் போயிடுறேம்மா. நீ கவலைப்படாத. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கமும் அங்கேருந்து கிளம்புறாங்க. "அப்படியே உங்க அப்பா போயிட்டான் போல இருக்கு. நீயும் அப்படியே கூட சேர்ந்து கிளம்பி போயிரு. ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஆளு இந்த நாடகம் போடுற வேலையெல்லாம் வேண்டாம்." "நாடகமா? என்ன மாமா சொல்கிறீங்க? போதும் நிறுத்துறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோடுன்னு கூட பார்க்காம தங்கமயில பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு, "என்னடா இது நடு ரோட்ல நின்னு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில இங்கேருந்து போக சொல்லுங்க இவள. இவ முகத்த பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா சரவணன் இருந்துட்டு உண்மைய சொல்ல போறாங்க. "வேண்டாம் மாமா, நான் அவருக்கு என்ன இருக்க பிடிக்கல. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. "என்னடா உனக்குள்ள பிரச்சனை? போதும்ப்பா நிறுத்துங்க. நான் சொல்றத நீங்க எப்படியும் கேட்க போறது கிடையாது. அதுக்காக என் பிரச்சனைய நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இத கேட்ட பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.